நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் திமுக ஆட்சியில் நடந்த ஒரு மின்மாற்றி கொள்முதலில் 397 கோடி ரூபாய், சற்றேறக்குறைய 400 கோடி ரூபாய் முறைகேடு, திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மற்றொரு விஞ்ஞான ரீதியான ஊழல். இது தலைப்பு. இந்த தலைப்பு குறித்து நாம் விரிவாக பேச காத்திருக்கிறோம். எமது அமர்வில் அறப்போர் இயக்கத்தின் சார்பில் தோழர் ராதாகிருஷ்ணன் சார் வாங்க. அதே போன்று வெற்றிவிடியில் சீனிவாசன் பொருளாதார நிபுணராக, அதே போன்று ரவிசங்கர் சார் அரசியல் விமர்சகர், மற்றும் மரியாதைக்குரிய திரு பொன்வில் சார். சார், இந்த தலைப்பை உங்கள்கிட்டேருந்து கேட்குறது தான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இது எதனால் இந்த மின் மாற்றி கொள்முதல் இன்றைக்கி வந்திருக்கு? இது பழைய வழக்கா? இப்போ என்ன நடக்க போகுது சொல்லுங்கள். இது மக்களுக்கு சொல்லப்போனால் ரீகேப் பண்ண வேண்டிய நேரம். இந்த வழக்கு வந்து இப்போது லைம்லைட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊழல் பிரச்சனை 2023 நம்ம இதே நாள் ஏறக்குறைய கரெக்டாக இன்னையோட 2 வருடங்கள் ஆகிறது. கம்ப்ளீட் ஆயிடும். ஆமாம், 6/7/2023 ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம வெளியிடுறோம். ஒரு 400-500 பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களோட பல டெண்டர்களுடைய ஆவணங்கள், ஒர்க் ஆர்டர் காப்பி எல்லாமே. இன்றைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இந்த டெண்டர் விவரங்களை பார்க்க முடியும். tntenders.org ஆன்லைனில் இருக்க போகுது. அது ஒன்றும் வேறு எங்கேயும் கொண்டு வரக்கூடிய ஆவணங்கள் அல்ல. ஒன்றில் இதில் நடந்ததில் தமிழ்நாட்டுக்கு திமுக அரசு பதவியேற்றதுக்கு பிறகு மின் மாற்றிகள் கொள்முதல் செய்கிறாங்க. ஒரு 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் நம்ம தெரு முனையிலலாம் அந்த கருப்பு கலரில் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸஸ் வந்து 25 கேவியிலேருந்து 500 கேவி வரைக்கும் இருக்குது. 63, 100 கேவி, 150, 200 கேவி, 250 கேவி. கிலோவாட்ஸ் இல்லையா? கிலோவாட்ஸ். இதை வந்து குறைந்த அழுத்த மத்திய ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இதை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. இந்த கொள்முதல் பண்ணுறது ஒரு 45,000ன்றது ஒரு இயற்கை பேரிடர் நடந்து பெரிய அளவில் பரவலாக தாக்கம் இருக்குது, அங்கே மின்சாரத்தை உங்களுக்கு திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவை இருக்குன்னா வாங்குவாங்க. இல்லை ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு தேவையானது. ஏன்னா ஒரே நாளில் ஒரு மாதத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த 45 டிரான்ஸ்ஃபார்மர்களும் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறது அல்ல. முதல் கேள்வி, இந்த டெண்டரை நீங்கள் போடும்போதே ஏன் 45,000க்கு போட்டிங்க? அதுக்கு குறைவான எண்ணிக்கையிலே போட்டுக்கலாம். ஒன்று. இதில் அது டெண்டர் போட்டதுக்கு பிறகு டெண்டர் திறக்கப்பட்டு நவம்பர் இறுதி வாரத்தில் 2023 கொடுக்கப்படுது. இதில் நம்ம வெளியிட்டதில் குறிப்பிட்டு ஒரு 10 டெண்டர் விவரங்களை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன். 1000 நம்பர்கள் 200 கிலோவாட் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குகிறாங்க. அந்த வாங்கும்போது அதில் 30 போட்டியாளர்கள் கலந்துக்கிறாங்க. ஒப்பந்தம் கவர்மெண்ட் அறிவித்ததுக்கப்புறம் பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போடுது. அந்த 30 நிறுவனங்களும் L1 லெவல் 1 பிட்டர். அதுக்கடுத்து 3000 நம்பர், 3000 எண்ணிக்கை 100 கிலோவாட் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குகிறாங்க. அதில் 31 பேர் போட்டி போடுறாங்க. 30 பேரும் L1 L2 30 பேரும் ஒரே ரேட்டு. இப்போது அதே போல் அது என்ன ரேட்டுன்னா 4,69,935. 31 பேருமே ஒரே ரேட், 30 பேருமே ஒரே ரேட். 2,500 நம்பர் 100 கேவி கிலோவாட் வாங்குகிறாங்க. அதில் 33 போட்டியாளர்கள் போட்டி போடுறாங்க. அதுக்கு விலை வந்து 4,79,080 ரூபா, 79,080 ரூபான்னு இருக்குது. 33 போட்டியாளர்களும் ஒரே ரேட், 4,79,080 ரூபா. அதுக்கடுத்து 800 கிலோவாட்டு 800 நம்பர் 500 கிலோவாட் வாங்குகிறாங்க. அதில் 26 பேர் போட்டி போடுறாங்க. 26 பேரும் 13,72,930 ரூபான்னு ரேட் வைக்கிறாங்க. 7000 டிரான்ஸ்ஃபார்மர் 63 கேவி வாங்குகிறாங்க. அதில் 33 பேர் போட்டி போடுறாங்க. 33 பேரும் L1, 33 பேரும் 3,47,038 ரூபா. இப்போ அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இல்லையா? ஊழல் செய்கிற போது இப்படியா கரெக்டாக ஃபிகரை போடுவாங்க? எனக்கே பல டவுட் இருக்கு. நீங்கள் அதை சொல்லுங்கள், விளங்குங்க. அது முடிச்சிடு. 63 கேவியில் 10,000 நம்பர் வாங்குறாங்க. 37 பேர் போட்டி போடுறாங்க. 37 பேரும் 3,18,364 ரூபா. ஒரே ஒரு ரூபா முன்னாலேயும் ஒரு ரூபாய் பின்னாலையும் இல்லை. அதுக்கடுத்து 250 கேவியில் 2000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க. 34 பேர் போட்டி போடுறாங்க. 34 பேரும் 7,51,660 ரூபா.
அதே போல் 250 கேவியில் 2500 டிரான்ஸ்ஃபார்மர் 35 பேர் போட்டி போடுறாங்க. 34 பேரும் 5,62,204 ரூபாய் ஒரே ரேட் L2 ரேட்டில் போடுறாங்க. அப்புறம் 25 கேவியில் 1500 15,000 டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணுறாங்க. 34 பேர் போட்டி போடுறாங்க. 34 பேரும் 1,22,501 ரூபாய் 34 பேரும் L1ல் வர்றாங்க. அதுக்கடுத்து கடைசியாக 63 கேவியில் 2000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க. 41 பேர் போட்டு போடுறாங்க. இதில் 39 பேர் 2,23,220 ரூபான்னு ஒரே ரேட்டாக L1ல் வந்துடுறாங்க. சரி, இது எத்தனை ஈ டெண்டர் மொத்தமாக இருக்கக்கூடிய 10 ஈ டெண்டரை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 10 கரெக்டாக இருக்குது. 39, 40 எல்லாருமே 43 ரூபா 41 பைசானா அதே மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சில டெண்டரில் 1-2 பேர் L2 வர்றாங்க. 41, 39 2 பேர் மட்டும்தான் வித்தியாசம். ஆமாம், மற்ற எல்லாமே ஒரே ரேட். இதில் என்னென்னா இந்த ஒரே ரேட் வந்தோன்னா இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்ததுல இடையில சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் நிறுத்துனீங்களா? அப்போது ஒரு அறிவார்ந்த குழு, வல்லுநர்கள் கொண்ட குழு, இபி டெண்டர் ப்ரெக்யூர்மெண்ட்டை இத்தனை வருஷமாக நடத்துகிறவங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? எப்பா இது ஏதோ சந்தேகமாக இருக்குது, இந்த டெண்டர் எல்லாத்தையும் ரத்து பண்ணு, நீ திரும்ப ரீடெண்டர் கால் பண்ணணும். இது செஞ்சிருக்கணும். இது டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் இருக்கக்கூடிய விதிகள் சொல்லப்படுது. நீங்கள் காட்டல் ஃபார்மேஷன் நடக்குது ஏன்னா இது ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து போடக்கூடிய டெண்டரில் 30க்கும் மேற்பட்டவங்க ஒரே ரேட்டை போடுறதுக்கான நீங்கள் மேட்ரிக்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒருத்தர் தான் பண்ண முடியும். லட்சம் முறைக்கு பிறகு தான் இது ஒரே ஃபார்முலா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரே ரேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அது இந்த 17 விசா 13 விசாலாம் வராது. இதில் சொல்ல போனால் இந்த டெண்டருக்கு பிறகு இது எந்த விதமான இதில் ஏன் இது அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவங்க சந்தேகத்துக்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னா இவ்வளோ ரேட் வந்திருக்கு. இந்த ரேட் வந்ததுக்கு பிறகு டெண்டர் கேன்சல் பண்ணல ஒன்று. ரெண்டாவது அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க, கூப்பிட்டு பேசி டெண்டரை அவார்ட் பண்ணுறாங்க. அந்த அவார்ட் பண்ணக்கூடியதில் என்ன ரேட்டுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 12 லட்சத்தி, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், 12,49,800 ரூபா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு விலை ஒர்க் ஆர்டர் கொடுக்கப்படுது 500 கேவிக்கு. இது ஜெம் போர்ட்டல்னு ஒன்று சொல்லும். இன்றைக்கும் நீங்கள் ஜெம் போர்ட்டல்னு கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அதில் போய் ரேட்டை செக் பண்ணி பாருங்கள். நாம் செக் பண்ண அந்த காலகட்டத்தில் இதோட ரேட்டு 8,91,000 ரூபா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், 8,91,000 ரூபா. இவங்க 13,000 வரும் அடுத்து வரும். ஓகே, இதில் சொல்ல போனால் ராஜஸ்தான் கவர்மெண்ட் அதே 2023 ஆகஸ்ட்டில் கொள்முதல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வச்சிருக்கிறது 7,87,311 ரூபாய்க்கு வாங்குறாங்க ராஜஸ்தான். அதே இங்கே இருக்கக்கூடிய இபியில் அந்த அசோசியேஷன்ஸ், அங்கே இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், அவங்க ஒரு காஸ்ட் அரைவல் கொடுக்குறாங்க, காஸ்ட் ஷீட் எவ்ரி இயர் கொடுப்பாங்க. அந்த ஷீட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 7,89,753 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் அவார்ட் பண்ணியிருக்கிறது 12,49,800 ரூபா, விச் மீன்ஸ் 440% அதிகமான ரேட். இப்போது இதோடைய ஒரிஜினல் ரேட்டு நீங்கள் அப்படி பார்க்கும்போது 7 லட்சத்தி, ஆவரேஜாக பார்த்தாலே உங்களுக்கு 8,22,000. ஆஸ் பர் த மார்க்கெட் ரேட்டு 7,80,000 நீங்கள் வாங்கலாம், 8 லட்சம் நீங்கள் வாங்கலாம். மேலே நீங்கள் 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா கூட கொடுத்து வாங்கிருக்கீங்க. 13 எங்கே இருக்குது, 8 எங்கே இருக்குது? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரே பொருள். இப்போ இந்த பேனா வாங்குகிறோம், மார்க்கெட்டில் நான் வாங்கும்போது இது 2 ரூபா சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு 4 கடைகளை பார்த்து 2 ரூபா இருக்கா, அதோட கூடுதலாக இருக்கான்னு வாங்குவேன். இது 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அது அப்படியே கூடுதலாக கொடுக்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், 2 ரூபாய்க்கு ஒரு இடத்துல வாங்க போகிறேன். ஒரே தரம், ஒரே ஸ்பெக்கு, ஒரே படிமனைகள் இருக்கக்கூடிய, ஒரே டெக்னாலஜி இருக்கக்கூடிய, ஒரே தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய, ஒரே தகுதி உள்ள ஒரு பொருள் மார்க்கெட்டில் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தானே வாங்கணும். இதுதானே ஒப்பந்த விதிகளை நீங்கள் ஏன் இது செய்யணும்? இது மக்களோட பைசா, உங்கள் பைசா, ஏன் பைசா, பார்த்துக்கிட்டு மக்களோட பைசா. ஒவ்வொரு பைசாவுக்கும் இதுக்கு தான் இந்த அதிகாரிகள் சேலரி வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க. இதில் இறுதி செய்யப்பட்ட ஒரு நபர் காசின்னு ஒருத்தர், அவர் இந்த ஃபினான்சியல் கண்ட்ரோலராக இருக்கிறார். இவர் 2020 காலகட்டத்தில் பொது நலனுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்னு சார்ஜ் அவருக்கு மேலே குற்றம் அவங்க மெமோ கொடுத்து வேலை நீக்கம், அதாவது கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்ட நபர் 2021 மார்ச்சில் அனுப்புகிறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் பொறுப்புக்கு வருது, லக்கானி ஐஎஸ் மேலே வர்றாரு. வந்த உடனே அவரை எந்த விதமான இதுமே ரத்து பண்ணி உள்ளார டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து ஃபினான்சியல் கண்ட்ரோலரில் போடுறாங்க. கண்ட்ரோலர் ஆஃப் ஃபினான்ஸில் போட வேண்டிய காரணம் என்ன? இந்த டெண்டர்லாம் அவார்ட் பண்ணுறதுக்கா? இன்னே வரைக்கும் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, லக்கானி அவர்கள் மீதும் எந்த விதமான விசாரணையும் இல்லை. இந்த சமயத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இது தெரியாதுன்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? ஏன்னா நாமளே அந்த இடங்கள் போய் பார்க்கும்போது காசி அவர்கள் டெய்லி காலையில் வர்றாரு, செந்தில் பாலாஜி அவங்க வீட்டுக்கு தான் போகிறார். அப்போ அமைச்சராக இருந்தவர் காசி 24/7 செந்தில் பாலாஜி வீட்டில் தான் இருக்கார். அப்போ இப்போ இல்லை,
அந்த அமலாக்கத்துறை வழக்கின் போதே பேச்சப்பட்டது தமிழ்நாடு இப்போ முழுவதும். அங்க இருந்தவர் இது எப்படி ஒரு அமைச்சரா இதுவரைக்கும் இந்த டெண்டரை பத்தி பொதுவெளியில பேசவே இல்லை? பேசும் முதல் கட்ட கருத்து. வில்சன் சார் நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டாவது உங்கள்கிட்ட வரேன். இல்லை, இது எப்படின்னா மிகப்பெரிய ஊழல். நம்ம ராதாகிருஷ்ணன் அறப்போர் இயக்கத்திற்காக இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு நாளை இன்றைக்கி கொண்டாடணும், மிகச்சிறந்த நாள். ஆமாம். அதாவது அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்து நீதிமன்றத்துக்கு மனு கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வருஷம் முடிகிற நாள் நாளைக்கு. அந்த 6ஆம் தேதி வரும். கரெக்டு. 5ஆம் தேதியோடு முடியுது. 2 வருஷம் முடியுது. 2 வருஷத்தில் இந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லிட்டு இருந்த வார்த்தைங்களாம் என்னென்னா, முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு தொடர்றதுக்கு கவர்னர் அனுமதி கொடுக்கல, கவர்னர் அனுமதி கொடுக்க மாட்டாரு, மாநில உரிமையை பறிக்கிறாருன்னு. 2 வருஷமாக தமிழ்நாட்டின் மக்களின் வரிப்பணத்தை, மின்சாரத்திற்கு கட்டின பணத்தை கொள்ளையடிக்கிற இந்த திட்டத்தில் ஒரு தனியாக ஒரு நிறுவனம் தானே முன் வந்து ஒரு அறப்போர் இயக்கம் கட்சி பாராமல் மாட்சிமை கருதி மக்களுடைய வரிப்பணம் வேஸ்ட்டாக போதேன்னு ஒரு வாலண்டராக எடுத்து மனு கொடுக்குது டிவிஎஸ்சியில், லஞ்ச ஒழிப்புத்துறையில். இதை விசாரிங்க அப்படின்னு. ஆனால் 2 வருஷம் இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்காம இழுத்தடிச்சு வேறு வழி இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு இவங்க நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ஐயா வேல்முருகன் கேட்குறாரு. கேட்கும்போது அரசுலேருந்து வர ஒரு அரசு வழக்கறிஞர் ராமன் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 1 வாரத்தில் முடிவெட்டுருவோமா. கிட்டத்தட்ட 2 வருஷத்தை சாப்பிட்டுட்டீங்க, என் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டீங்க. அந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு அந்த அறப்போர் இயக்கம் போய் கேட்குது வாலண்டரா, ஐயா இதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லுங்கன்னு. அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, இன்னும் 1 வாரம் 10 நாளில் அது முடிவு எடுத்துருவாங்க. அப்போ இவ்வளவு நாள் என்ன செய்தீங்க? இந்த அரசாங்கம் செயலற்று போய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது தவறு இருக்கிறதா? இந்த ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் எத்தனை தடவை இதை பற்றி விவாதிச்சிருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்துருக்குதா? நம்ம கேரளாவில் என்ன விலைக்கு விற்குது, ராஜஸ்தானில் என்ன விலைக்கு விற்குது, எல்லாமே தெளிவாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 டிரான்ஸ்ஃபார்மர் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 2 வருஷம் மட்டும் அறப்போர் இயக்கம் எடுத்து கொடுத்ததில் அந்த 10 டெண்டரில் 7 டெண்டரில் மிகப்பெரிய ஊழல். மொத்த டெண்டர் போடுறவங்களும் ஒரே ரேட்டை போடுறாங்க. இதை பார்த்தவொடனே தெரியும். அதில் அரசாங்கம் எப்படி செய்யுதுன்னா சமூக நீதியை காப்பாற்று தான். எப்படின்னா இப்போ இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சமூக நீதி காப்பாற்றுற ஒரு பக்கம் 5000 டிரான்ஸ்ஃபார்மர்னா நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக 30 பேர் ஒரே ரேட்டு போடுறீங்களா? ஒரே கேளுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 5000 டிரான்ஸ்ஃபார்மர் நான் பச்சாதாபம் பார்க்கல, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறேன். கரெக்ட். ஆளுக்கு 500 சப்ளை பண்ணுங்க, வச்சுக்கிடுங்க. இதுதான் சமூக நீதி. இந்த அரசாங்கம் அருமையான நீதி. கொள்ளையடிக்கிறத எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்றேன். யார் யார் டெண்டர் போட்டுக்கிறீங்களோ எல்லாருக்கும் பங்கு போட்டுறேன். எல்லாரும் சமமாக பங்கு போடுங்க. அதை குறிப்பிட்டு தான் அவங்க ஒரே ரேட்டு போடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இது பங்கு வரும். ஒரே ரேட்டு போடுறதுக்கு காரணம் அதுதான். ஓ, இதுக்கு நான் கேட்காம இப்போ தான் பதில் வருது. அப்போது ஒருத்தன் முன்ன போட்டால் அவங்க கையில் அலாட் பண்ணாமல் ஏன் இவனு கொடுத்தாலும் கேள்வி போட்டு கொடுத்துருவான்ல. பாயிண்ட் இப்படி வருதோ? ஆமாம், இதெல்லாம் நமக்கு தெரியாதுல்லண்ணா. இன்றைக்கி இந்த பெண் 5 ரூபாய் மார்க்கெட்டில் போனால் இது அரசாங்கத்திற்கு 1 கோடி பேனா வேணும், டெண்டர் கொடுக்க சொல்கிறாங்க. 1 கோடி பேனானா 5 கோடி விலை மொத்தமே. 5 கோடி. இப்போ 5 கோடிக்கு டெண்டர் கொடுக்க இது முடிச்சிடும். 5 கோடிக்கு டெண்டர் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நான் ராதாகிருஷ்ணன் நம்ம சார் எல்லாரும் சேர்ந்து 9 ரூபாய் 90 பைசா அப்படின்னு ஒரு பேனா போடுறோம். கரெக்ட். மார்க்கெட்டில் 5 ரூபா கிடைக்குது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு டெண்டர் 1 கோடி பேனாக்கு எவ்வளோ போடுறோம்? 9 ரூபா 90 காசு. உடனே இந்த காசி வரார், பர்ச்சேஸ் கண்ட்ரோலர். அதே மாதிரி இயக்குனர் வரார், ராஜேஷ் லகானி. வந்து என்ன சொல்கிறாங்க, எப்போ 9 ரூபா 90 காசு வேணாம், 9 ரூபா 50 காசு போடு. மார்க்கெட்டில் 5 ரூபா கிடைக்குது, அதை பற்றி கவலை இல்லை, 9 ரூபா 50 காசு போடு அப்படின்ட்டு உடனே சேங்ஷன் பண்ணி 5 கோடிக்கு கொடுக்க வேண்டியதை 9 கோடி நம்ம பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க. ரொம்ப டாப். அப்போ 5 கோடிக்கு 4 கோடி கொள்ளை அடிக்கிறாங்க. அதுதான் வந்து 1068 கோடிக்கு 668 கோடிக்கு வாங்க வேண்டிய பொருளை 1068 கோடிக்கு வாங்கி 400 கோடி கொள்ளை அடிச்சிருக்காங்க. அந்த 2 வருஷத்தில் மட்டும் ஊழல். இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். இடைவேளைக்கு அந்த பீரியட் டெண்டர்ல மட்டும் மொத்தத்தில் அதெல்லாம் பரவாயில்ல. அதற்கு பிறகு எவ்வளவு நடந்திருக்குதோ தெரியல. இவங்களை பற்றி நாம பேசும்போது பெரிய மாறல் நெறிமுறை இல்லை. ஒரு அரசாங்கம் கடவுளின் பேராலும் இறையாண்மையின் பேரிலும் அரசியல் அமைப்பு பேரிலும் சத்தியம் செய்து இந்த அளவுக்கான மோசடி, இது நீங்கள் சொல்கிறது அவர் யார், செந்தில் பாலாஜி. ஆனால் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லையே.
நான் கேட்குற பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி இதுக்கு இப்ப 471 நாள் சிறையில் இருந்திருக்காரு. வில்சன், நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். என்ன பாருங்க, இவ்வளவு பேருமாயி நெஞ்சு வலி என்று காரில் படுத்து உருண்டு அழுது புரண்டு அதற்கு பிறகு மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஏன்னா ஒரு அரசு தலைமை ஒரு சாதாரண நெறிமுறைகள் கூட இல்லாமல் அவருக்கு பின்னாலே போகிற காரணம் என்ன? ஒரு அரசு தலைமை இதைத்தான் அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை, அது நீதிமன்றம் தாங்க இந்த ஆட்சியை நடத்துது. நீதிமன்றம் தான் வழி நடத்துது, வேறு வழி கிடையாது. இன்றைக்கி கூட அறப்போர் இயக்கம் ராதாகிருஷ்ணன் ஜெயராமெல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க வழக்கறிஞர் சுரேஷ் மூலமாக என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா இது வந்து நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு எஸ்ஐடி போட்டு விசாரிங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிற டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நாங்கள் எல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் எடுத்து வச்சது விழலுக்கு இறைத்த நீராக வேசா போகுது. மக்களாகிய விவசாயிகளுக்கு அது பலன் போனோம். எந்த ஆட்சி இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் ஊழலை ஒழிக்கணுன்றதுக்காக நாங்கள் கொண்டு வரோம். அந்த டாக்குமெண்ட்லாம் நாங்கள் கொண்டு வந்து அந்த வழக்கை நாங்கள் வாதாடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி இப்போ இந்த அடுத்த வாரத்தில் அது திருப்பி ஏறிங்க வரப்போகுது. ராதாகிருஷ்ணன் ஏதாவது குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, இப்போ இவங்க ஏன் வந்து செய்யலைன்னா அவர் தியாகி ஆயிட்டார்ல. ஆமாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் தியாகி இல்லையா? தியாகியை வந்து எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஒரு தியாகியை போய் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஏற்றி எப்படி விசாரணைக்கு உட்படுத்த முடியும்? ஒரு அமைச்சராக உண்மையாகவே மக்கள்கிட்டேருந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள்கிட்ட நியாயம் செய்யணுன்றதுக்காக தேர்தலுக்கு வந்திருந்தாருன்னா அவரே இந்நேரம் ஏதோ விசாரணை துவங்கியிருக்கணும். பிரச்சனை என்னென்னா இது வரைக்கும் அதை பற்றி எதுவுமே அவர் பேசவில்லை. ஒன்று, கடந்த வாரம் கரூரில் ஆர்டிஓ ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். அங்கே இருக்க கடந்த அந்த வாரத்தில் அங்களுடைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எலெக்ஷன் என்னமோ அடுத்த வருஷம், பரிசு பொருள் இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சி இப்போவே கொடுத்தாச்சோ, இப்போவே வந்து பரிசுகள் உள்ளார ஒவ்வொரு கேங்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க சார், கேரியர் கொடுக்குறாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்கன்றாங்க. கரூர் கேங் எதோ சொல்றாங்க, நம்ம சொல்றாங்களே. இந்த கேங் வந்தாலும் கரூர் கேங் என்ன பிரச்சனைனா மக்களை எப்படியாவது குத்தகைக்கு வாங்கிடணும். இந்த ஆண்டுக்கு எவ்வளவு குத்தகை, யாருன்னு தான் போட்டி. அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள யாரு குத்தகைக்கு எடுக்கிறன்றது தான் போட்டியா இருக்கு. அப்போ இவங்களுக்கு மக்கள் நல்லது செய்யணுன்ற எண்ணத்துல எப்படி வருவாங்க? எப்படி போகுது நாட்டில்? ஒன்று சார், நாடு எங்க போயிட்டு இருக்கு? ஒன்று அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு முதலமைச்சர் மின்சாரம் வந்து ஆண்டுக்கு ஆண்டு கட்டணம் இன்க்ரீஸ் ஆகுது. ரவிசங்கர் சார் சிரிக்கிற, நம்ம வெளிநாட்டெல்லாம் வேலை பார்த்தோமே, இப்படி எங்கேயும் பார்க்கலையே, இது என்ன அரசு என்ன கதைங்கிற நினைக்கிறேன். ஏன்னா டெஃபிஷியன்ஸ்ல இருக்குது, நஷ்டத்துல இருக்குது அந்த துறை. எந்த அளவுக்கு கடல்ல இருக்குது. இதுக்கு மேல நம்ம வரிச்சுமரை ஏத்துறோம், மக்கள் மத்தியில மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்துறோம். இப்ப 44 யூனிட்டுக்கு ஏத்த போறாங்க. எத்தனை மாநிலத்துல 200 யூனிட் ஃப்ரீயா இருக்குது. நீங்க உதய திட்டம் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குற மாநிலம் எல்லாம் நம்ம 100 யூனிட்டே தகுதித்தம் பண்ணிட்டு இருக்கோம்னா காரணம் இந்த ஊழல் தான். இந்தியாவில் எங்கேயுமே மின்சாரத்துறையில் இந்த அளவுக்கு ஊழல் கிடையாது. ஆமாம், எல்லா துறையுமே அடுத்து ஸ்மார்ட் மீட்டர்ன்றாங்க, எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. ஆனால் மாத மின் கட்டணம்னு சொன்னார், 6000 ரூபாய் உங்களுக்கு ஆண்டுக்கு வரும், ஆட்சி முடிய போது குறையும்னு சொன்னார். என்ன சார், ஒன்றும் கிடையாது. சார் ரவிசங்கர் சார் சொல்லுங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ரவிசங்கர் எதுக்கு சிரிக்கிறாருன்னு? நீங்கள் சிரிச்சீங்க இல்லை, நீங்கள் கேட்டீங்க நாடு எங்கே போகிறது அப்படின்னு. எனக்கு அப்போ பழைய இந்த மகாதேவின்னு ஒரு படம் 1960s எம்ஜிஆர் அல்ல, வீரப்பா பேசுவார், நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகணும் பாரு. அந்த டைரக்ட் ஞாபகம் இருக்கா? அப்படியே நிற்குதா மனசில்? அதை நினச்சி சிரித்தேன். சரி, இவர் வந்து அறப்போர் இயக்கம் ராதாகிருஷ்ணன் ரொம்ப அருமையாக இதை விளக்கி இது பண்ணார். அது ஜூலை 2023 இவங்க சொல்லியிருக்காங்க 45,800 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அதை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க 1182 கோடிக்கு. அன்னைக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 7,89,000 ரூபாய் ஒரு 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர். வேற இவங்க வாங்குறது 12,49,000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அதை தவிர இவர் சொன்ன மாதிரி 10 டெண்டர், அந்த 10 டெண்டரில் 7 டெண்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு 25லேருந்து 37 பேர் பிட்டர்ஸ், ஒரே ப்ரைஸ், எக்ஸாக்ட்லி சேம் ப்ரைஸ், அதையும் சொல்லியிருக்காங்க. இல்லை முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டுன்னு இருக்குது. அந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டு கீழே ஒரே மாதிரி ப்ரைஸ் இது இருந்தால் கண்டிப்பாக அந்த டெண்டர் இவங்க கேன்சல் பண்ணியிருக்கணும். பட் இவங்க பிளைண்டாக அந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டெல்லாம் இன்னும் அப்படியே வயலேட் பண்ணி ஒரே மாதிரி இது இருந்தாலும் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஒரே மாதிரி 25 பேர் 30 பேர் இதை தான் என்ன சொல்லுவாங்க, கார்ட்டலைசேஷன், டோட்டல் கார்ட்டலைசேஷன். எல்லாம் மொத்தமாக கூடின்னு ஒரே ப்ரைஸ் போட்டாச்சு. இதை தாண்டி இவங்க இது பண்ண முடியாது, கேட்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க,
ஜூலை 2023 இவங்க அறப்போர் இயக்கம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக செப்டம்பர் 2023 ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்திருக்கு. அதில் வந்து 3 தெர்மல் பிளான்ஸ், சென்னையில் நார்த்து சென்னையில் இருக்க தெர்மல் பிளான்ஸ், தூத்துக்குடியில் இருக்க தெர்மல் பிளான்ஸ், மேட்டூரில் இருக்க தெர்மல் பிளான்ஸ், இந்த 3 பிளான்ட்லேயும் இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்திருக்கு. அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கிறச்ச காசி அவர்கள் வந்து ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர், அவருடைய வீட்டில் எல்லா இவங்களும் இன்கம் டேக்ஸ் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வித் செக்யூரிட்டி இந்த போலீஸ் கார்ட்ஸோடு வந்து அவங்கள இது பண்ணிருக்காங்க. இதை தாண்டி ரத்தி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்ன்னு இருக்குது. அந்த ரத்தி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் யாருனால் 1994லேருந்து இந்த தெர்மல் பிளான்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த கோலை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த யூட்டிலிட்டிம்பாங்க, அந்த யூட்டிலிட்டியை சப்ளை பண்ணுறது இந்த ரத்தி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் தான். அந்த செப்டம்பர் 2023 இவங்க இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது ரத்தி இன்ஜினியரிங் ஓனருடைய வீடு கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், நாவலூர், ஈசிஆர் எல்லா இடத்துலையும், ரைட்டு, துறப்பாக்கம் எல்லா இடத்துலையும் அவங்க ரைடு பண்ணிருக்காங்க. ஒருத்தருக்கு இவ்வளோ வீடு இருந்தால் விளங்குமா? ஆமாம், ரைடு பண்ணிருக்காங்க. ரைடு பண்ணி இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் பிடிச்சி எடுத்துருக்காங்க. இது வந்து ஜூலை 2023 அறப்போர் இயக்கம் சொன்ன அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருக்கு. இந்த இன்கம் டேக்ஸ் ரைடை பேஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2020 இவரை கம்பல்சரியாக ரிட்டையர் பண்ணி காசி ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் வெளியில் அனுப்புகிறாங்க. 2021 அப்புறம் புதிய அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் காசி அவர்களை உள்ளே கொண்டு வராங்க. ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர், ரெவின்யூ அதுக்கு கொண்டு வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸ், அடேப்பா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட், பர்ச்சேஸ்க்கு மாத்துறாங்க. எங்க உழ வைக்க முடியுமோ அதானே அங்க கொண்டு வராங்க. ஸோ இவ்வளவு நடந்திருக்கு. இதனுடைய இது அப்படி இருங்க உங்க நேரம் சார். உங்க 2 பேர்ட்டையும் கேட்குறேன். இப்போ இந்த நிகழ்ச்சி அப்படி தான் கொண்டு போகணும். கேவி ஹிவின்னா பிடிக்காது. ஏன்னா காசிங்கிறது ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது தெரியுது. அந்த காசி 24/7 24 மணி நேரம் செந்தில் பாலாஜி வீட்டில் தான் இருக்கிறதாகவும் கடந்த நம்ம பல மாதம் முன்னாடி பேசியாச்சு. அப்போ ஒரு அரசும் அரசு தலைமையும் ஏன்பா அவன் பேரில் ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கப்பா, என்ன நினைப்பாங்க? ஒரு சாதாரண மொராலிட்டி கூட ஒரு அரசுக்கு இல்லையா? 2 பேரும் பதிச்சிருங்க. அப்புறம் செப்டம்பர் 2020 செப்டம்பர் அதிமுக ஆட்சியின் கடைசி கட்டத்தில் முறைகேடாக நடக்கிறார்னு சொல்லி தான் இவரை ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு ஏகப்பட்ட முறைகேடு இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க? அவருக்கு கட்டாய ஓய்வு கொடுத்துட்றாங்க. அதான் சொன்னாங்களே. இந்த கட்டாய ஓய்வு கொடுக்கறது யாருன்னா மின்வாரிய இயக்குனர், அப்போ டைரக்டராக இருந்த பங்கஜ் குமார் பன்சால் ஐஏஎஸ் அவர் தான் கொடுத்துட்றாரு. கட்டாய ஓய்வு ஒருத்தர் கொடுத்தாச்சுன்னா அதை ரிவோக் பண்ண முடியாது. அதுதான் பாருங்க, ரிவோக் பண்ண முடியாது. கட்டாய ஓய்வு ரிவோக் பண்ண முடியாது. கட்டாய ஓய்வு ஒருத்தரை எதுக்கு அனுப்புறார்கள்? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாருன்னா அதற்கான காரணம் ரிஜிஸ்டர்ட் ஆயிருக்குமே. ஆமா, அப்ப மறுபடியும் எப்படி காசு இங்க வந்தா? சஸ்பெண்ட ரிவோக் பண்ணி கட்டாய ஓய்வை எப்படி ரிவோக் பண்ண? அது விதி கிடையாது. அது சட்ட பிரகாரம் அந்த ரூல்ஸ் பிரகாரம் அவரை ரிவோக் பண்ணக்கூடாது. விதி மீறலில் தான் அவரை பண்ணியிருக்காரு நம்ம ராஜேஷ் லகானி அவர்கள். அதே தனி வழக்கு தான். இந்த ஊழல் வழக்கு இல்லாமல் இது வேறு தனி வழக்கு தான். இத்தனைக்கும் அந்த காசி வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மினிஸ்டர் வீட்டுக்கு அடிக்கடி போகிறாரு. அங்கே தான் இருப்பதாக இப்போ இல்லை. அதை வீடியோ எடுத்தும் ஆதாரப்பூர்வமாகவும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போவும் கூட அரசு நினைச்சா சார் சொல்கிறாங்க பாருங்க, சிடிஆர் விவரங்களை எடுத்தா நம்ம சொல்கிறதே இருக்கு விட்டுருங்க, நீங்கள் அதை கூட கவனிக்க வேணும். இப்போது காசி அவர்களுடைய மொபைல் சிக்னல், அவர் இருந்தக்கூடிய அந்த விவரங்கள் எந்த இடத்துல இருந்தது அந்த காலகட்டத்தில், இந்த டெண்டர் இறுதி செய்யப்பட்ட காலகட்டத்தில், அதுக்கு முன்பாகவோ பின்பாகவோ எங்கே இருந்ததுன்னா இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சிடும். அந்த ஆதாரமே எந்த டவர் லொக்கேஷனில் எவ்வளோ நேரம் இருந்திருக்கிறாரு, எத்தனை மணி நேரம் இருந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். உடனடியாக அரசு என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ இவர் மேலே விசாரணை புகார் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே அவர் கட்டாய ஓய்வில் இருக்கிறாருன்னா ஏன் காரணம்? அதுக்கான நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு அவரை கொண்டு வந்து இந்த இடத்துல பொறுப்பில் வைக்கிறதுக்கு பிரச்சனை என்ன? இதே போல சொல்லப்போனால் அதாவது மீனுக்கு பூனையை காவல வைக்கிற கதை. ஏன்னா அவங்களுக்கு மீனை போட்டு பூனை வச்சுக்கோ அண்ணன் தம்பி போயிட்டு வரேன்னு சொன்னால் விளங்குமா? அந்த கதை தான் காசி கதை. ஏன்னா இப்போ காசியோட ரோல் எங்கே இங்கே முக்கியமாக தேவைப்படுதுன்னா இந்த டெண்டருங்கெல்லாம் அவார்ட் பண்ணுறாங்க. சரி, அவார்ட் பண்ணுறதுல இப்போ நான் ஒரு இதை சொல்கிறேன், 200 kVயில்
1000 நம்பர் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது யார் யார் கொடுக்குறாங்கன்னா அஸ்காட் எலக்ட்ரிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில், சைக்ளஸ் எக்யூப்மெண்ட் நிறுவனம், இது போல் ஒரு 28 நிறுவனங்கள், சக்தி கேபிள்ஸு, வோல்டெக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி உட்பட இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் அந்த குவான்டிட்டி ரேட் வந்து 6,72,589 ரூபாய் 50 காசு, 91 பைசா. 91 பைசா உட்பட இந்த 28 நிறுவனங்களுக்கும் ஒரே ரேட்ல, ஒரே இப்போ இது யார் அசைன் பண்ணணும்? ஒரு டெண்டரோட கமிட்டி இது ஒண்ணு கேன்சல் பண்ணணும், இல்ல பேசி எப்பா நீ கூட தரியா நீ கம்மி தரியா, யாரு கம்மி தராங்க அவங்களுக்கு தருவேன். அதை விட்டுட்டு ஒரு எண்ட் ரேட் இந்த 99 பைசா வர்ற மாதிரி நீங்க எல்லாரும் ரேட் பிரித்து கொடுங்க. நீங்க இந்த காம்பவுண்டுக்கு ஏத்துவீங்களோ இறக்குவீங்களோ, இந்த காம்பவுண்ட் ஏத்துவீங்களோ இறக்குங்களோ, எனக்கு முடிவு ஆன்சர் இவ்வளவுதான் வரணும். இது யார் பண்ண முடியும்? இது அங்க இருக்கக்கூடிய காசியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணிருக்காங்க. இதுதான் விசாரிக்கப்படணும்ன்றோம். இதுதான் ஓரணியில் திரளுவோம் என்ற புதிய குரலுக்கு சாட்சியாக இருக்குமோ? சொல்ல போனா 30 ஒப்பந்தம் ஓரணி 7,48,791 ரூபா 17 பைசா என்பதுதான் ஓரணியில் திரளுவோம் என்பதற்கு அத்தியாயமாக இருக்குமோ? சொல்லுங்க. சரி, ஸோ என்னுடைய தொடர்ச்சியாக வரேன். இப்போ இவர் சொன்ன மாதிரி ஓவரால் இதில் என்ன ஆயிடுத்து 1182 கோடிக்கு ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மால் ப்ராக்டிசஸ், இந்த மாதிரி இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ், விலையை வந்து நார்மலே விலையை விட அதிகமாக வச்சு விற்கிறது, இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ். இதனால் 397 கோடி ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு இவங்களுக்கு, கவர்மெண்ட்டுக்கு. இதுதான் இதில் பெரிய ஒரு ஸ்கேம். 400 கோடி நஷ்டம். ஸோ இது வந்து ஜூலை 2023 அறப்போர் இயக்கம் டிவிஎஸ்சி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சொல்றாங்க 2 வருடமானது, 2 வருடமாயும் அவங்க எதுவும் பண்ணல. இதுல எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, நான் முடிச்சதுக்கு அப்புறம் அவரு சொல்லட்டும். இந்த 2 வருஷத்துல இவங்க ஏதாவது ஃபாலோ பண்ணாங்களா? ஏன் அவங்க வந்து 2 வருஷம் ஆற போட்டு வைத்தார்கள்? என்னோட 2வது கொஸ்டின், 2 வருஷம் நீங்க டிவிஎஸ்சி என்ன பண்ணீங்க? ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னால் இவங்க கொடுத்ததில்ல சார் இவ்வளவு டாக்குமெண்ட் கொடுக்கணும், இவ்வளவு டாக்குமெண்ட் கொடுக்கும்போது பிரைமா ஃபேசி இதுல எவிடன்ஸ் இருக்கா? இருந்ததுன்னா நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னா 2 வருடமாக டிவிஎஸ்சி ஆக்ஷனே எடுக்கலையா? அப்போ இவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா இல்லையா? ஏதாவது மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? இதை நீங்க கேட்டீங்களா அறப்போர் இயக்கத்துக்கு? அதுலயும் இது இல்லை. இது என்ன அடுத்து இந்த கேஸ் வந்து ஜூலை 3ஆம் தேதி வந்திருக்கு, வேற ஜூன் 13ஆம் தேதி இந்த வருடம் ஜூன் 13ஆம் தேதி இந்த கேஸ் வந்திருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிவிஎஸ்சி மற்ற எல்லா ஆபீஷியல்ஸ்க்கும் நோட்டீஸ் போயிருக்கு கோர்ட் கேஸுக்கு வர சொல்லி. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு போகவில்லை நோட்டீஸ். ஏன் போகவில்லை? உடனே ஜட்ஜு கேட்குறாங்க, ஆமாம்மா அது விட்டு போயிருக்கு, மறுபடியும் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஜூலை 3ஆம் தேதி ரீகன்வீன் ஆயிருக்கு. இந்த வழக்கிலே பாருங்க, செந்தில் பாலாஜி விட்டு போகக்கூடிய அளவிற்கு ஜூன் 13ஆம் தேதி சொல்றாங்க. கம்ப்ளீட் ஆல் சிஸ்டம் ஹஸ் பீன் மாக்ட். எல்லாம் பரிகாசத்துக்கு உள்ளாயிருக்கிறது. நான் சொன்ன சரிதானே? இப்ப நான் சொன்ன சரியா? எல்லா சிஸ்டமும் பரிகாசம் அடைந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி தானே சார் அதுக்கு பொறுப்பாளர், அவருக்கு விட்டு போயிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அவருக்கு போகவில்லை. அதனால இப்ப ஜூலை 3ஆம் தேதி வந்து இப்ப இவர் PS ராமன் அட்வொகேட் ஜெனரல் சொல்றாங்க, கூடிய விரைவில் நாங்கள் முடிவு எடுப்போம். என்ன முடிவு? டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாமா, கேஸ் கொண்டு வரலாமாங்கிறத 2 வருடம் கழித்து கொண்டு முடிவு பண்ண போறாங்க. இதுதான் என்னுடைய சொல். வெற்றி விடியல் சீனிவாசன் சார், உங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை, இந்த விவாதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது? முதல்ல இந்த ஆர்டரில் இருக்கிறவங்கள பற்றி சொல்லணும். சரி, இன்றைக்கி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பற்றி முதல்ல பொன் வில்சன் சார் எடுத்துக்கணும். சரி, அவர் இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான விஷயங்களுக்கு அவர் பொருத்தம் இல்லாதவர்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருடைய உரையிலேயே தெரியுது. எப்படி? 9 ரூபா 90 பைசா இங்கே உள்ள வந்து 9 ரூபா 50 பைசா வச்சுக்கலாம் அப்படின்னு 4 ரூபா வித்தியாசம்ட்டார். அவர் அதுக்கு பொருந்தலை. சரி, 4 ரூபா வித்தியாசம். அதனால அவர் சார் வந்து இப்படி யோசிக்க தெரியாத மனிதர் அவர். 9 ரூபா 90 பைசான்னா 9 ரூபா 90 பைசான்னு இருக்கிறவர். ரெண்டாவது நாம் தேங்க் பண்ண வேண்டியது ஆர்டிஐக்கு. ஆர்டிஐ இல்லை அப்படின்னா அறப்போர் இயக்கம் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரத்திற்கு வெளியே கொண்டு வர முடியாது. அறப்போர் இயக்கத்தை பற்றி நீங்கள் சொன்ன பொழுது கட்சி வித்தியாசம் பார்க்காமல்
அவங்கள நேர்மையான உணர்வோடு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன், அதோட இன்னும் ஒன்றையும் சேர்க்கணும், மிகுந்த மனோதைரியத்தோடு. ஆமாம், அது முக்கியம் தானே. ஏன்னா இந்த திராணி அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இந்த விஷயம் வெளில வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே கேவி அப்படி இப்படின்லாம் சொன்னால் அது மக்களுக்கு போய் தெரியாது. என்ன கேவி, கேவிங்கிறதுனா என்ன நடந்திருக்குங்கிறது தெரியாது. அதே மாதிரி நம்ம ரவி சாரை பற்றி பேசுகிற பொழுது, நம்ம வெளிநாட்டிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அந்த ஊர்லெல்லாம் இப்படி நடக்கலையேன்னா, இவர் ஒர்க் பண்ணி இந்த ஊர்லெல்லாம் தண்டனைகள் மிக கடுமை. தலை போயிருமே, அதான் கை தலை எல்லாம் தனித்தனி. அவர் ரியாத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால சூப்பர். அங்கெல்லாம் இது நடக்காது. அதனால அந்த கேள்வி அதுவும் வருது. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரேன். இதில் கார்ட்டல் அப்படிங்கிறத பற்றி ரவி குறிப்பிட்டார். கார்ட்டல், ஆமாம், கார்ட்டல்ங்கிறது பொதுவாக எப்படி இயங்கும், 10 பேர் சேர்ந்து நான் இந்த ரேட்டு சொல்கிறேன், அதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறது. ஒரு மேலே எடுத்துக்கிட்டே போவாங்க. 1,00,000 அப்படின்ன உடனே அந்த 1,00,000க்கு மேலே மற்ற யாரும் போகவே மாட்டாங்க. 1,10 பைசா அப்படின்னு பார்த்திபன் ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. உண்மையாக 10 பைசான்னு ஏற்ற முடியாது. 1000s மல்டிபிள், 10,000 மல்டிபிள் அப்படின்ற ஒரு மினிமம் இன்க்ரிமெண்ட்னு ஒன்று உண்டு. பட் இந்த 1,00,000க்கு மேலே போகாமல் இருக்கிறது பெரும்பாலும் கார்ட்டல்கள். ஆனால் இதில் ஒரு பழைய கதை ஒன்று எடுத்துப்போம். அது திரைப்படத்தில் கூட வந்தது, உண்மையாக அதற்கு முன்னால் நடந்தது. இந்த இடத்துல கொட்டேஷன் எல்லாம் எப்படி யாருக்கு போகும்னா, ஒருத்தர் மாத்திரம் 10 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாயோ குறைச்சி கோட் பண்ணியிருப்பார், அவருக்கு தான் போகும். அது எப்படி போகுது அப்படின்னா, எல்லா கம்பெனிகளும் அதுக்கு பிட் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட்டை பிடிச்சிருவாங்க. டைப்பிஸ்ட்டு இந்த கொட்டேஷனை டைப் பண்ணுவார் இல்லையா, டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்பனை குப்பை தொட்டியில் போட்டுருவார். ஓனர் வந்து குப்பை தொட்டியை பார்த்துக்கிட்டு இருப்பார், அவர் மாட்டுக்கு வெளில போயிடுவார், இந்த கார்பன் வெளியில் போயிடும். இவ்வளோ பெரிய சூட்சமாக இருக்குன்னா, ஒரே ஒரு தடவை பயன்படுத்தப்பட்ட கார்பன் ஒண்ணுதான், பல முறை தான் எழுத்து நிறைய இருக்கணும். அதனால ஒரு முறை பயன்படுத்தப்பட்டதை வைத்து 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ குறைவாக சொல்லி ஒரு டெண்டரை பிடிப்பாங்க. இது ரஜினி அவர்களுடைய பாரத் படத்தில், மிஸ்டர் பாரத் படத்துலையும் இது வந்திருக்கிறது. இதுதான் நடந்தது. ஆனால் இங்கே இருப்பதற்கு கார்ட்டல்ங்கிறதுல ஒரு சப்டிவிஷன் இருக்கு, அது இன்னமும் ஆழமாக இருக்குது. அதுக்கு பேர் கொல்யூஷன் அப்படின்னும் ரிக்டு பிட்டிங் அப்படின்னு சொல்லணும். அதாவது எலெக்ஷன் ரிக்டுன்னு சொல்கிறோம், கள்ள ஓட்டு போட்டுட்டாங்கன்னா ரிக்டு பிட்டிங் இருந்தால் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிற மாதிரி இது அப்படியே கேன்சல் ஆகணும். ரைட். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி கொடுத்தால் இது எளிமையாக கவனத்தை ஈர்க்காது என்று நினைத்திருக்கிறார்கள். அதனால் ஆமாம், இதில் ப்ரூவ் பண்ணுறதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னா, இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, இவங்களுடைய இதற்கு முன்பு இவர்கள் விற்றிருக்கக்கூடிய பொருள்கள், இது எல்லாமே பெரியதாக பாதிப்பு ஏற்படுதா. நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பிட்டர், எனக்கு இதில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனால் எனக்கு இந்த வசதியோடு எனக்கு இதை கிடச்சிடுதுன்னா, தரமாக இருக்கக்கூடிய ஒன்றை 10 ரூபாய்க்கு வாங்கி நான் தான் பிட்டிங் 19 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். போட்டுடலாமா? சரி, 9 ரூபா வந்துட போகிறது, இல்லை 9 ரூபா 50 பைசா வில்சன் சொன்ன மாதிரி வந்துட போகிறது. 9.50 நான் வச்சுக்கிட்டு தரமான ஒன்றை கொண்டு போய் கொடுத்துட போகிறேன். ஆதலால் பொருளில் ஒன்றும் பெரிய நம்மளால் ஒன்றும் குறை கண்டுபிடிச்சிட முடியாது. ஏன்னா இது எல்லாமே எந்த இடத்தில் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிறதோ, ஏன்னா பிட்டிங் தான் பெருசாக இருக்கு. ஆதலால் இதை கண்டுபிடிப்பது கஷ்டம். இதில் ஒரு தனியார் நிறுவனம், ப்ரொப்பரேட்டர்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப்பு, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இதில் இந்த மாதிரி ஒரு பிட்டிங் இருந்ததுன்னா ஒருவருக்கொருவர் கோர்ட்டுக்கு போவாங்க இந்த 3 அமைப்புலேயும். ஆனால் இந்த இடத்தில் இதையெல்லாம் ஆடிட் செய்வது C&AG, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், லோக்கலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டினுடைய ஆடிட். இவர்கள் இதை மட்டும் பார்க்க மாட்டார்கள், விலையினுடைய தரம் மற்றும் மக்களினுடைய வரிப்பணம் சரியான முறையில் செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது சிக்கல்கள் மிக அதிகமாக வரும். CAG ரிப்போர்ட்ஸில் கடந்த 4 வருஷமாக தமிழ்நாட்டுடைய துறைகள் மோர் தென் 90% எல்லா திட்டமும் have been deviated. பல வழிகளில் பல நிலைகளில் உருப்படாமல் செய்திருக்கிறது. எங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே டாக்குமெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. ஃபண்ட் அலாட்டிங் இருந்தாலும் சரி,
எக்ஸிகியூஷன், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறை எல்லாவற்றையுமே சிஏஜி சுட்டி காட்டி. இதில் ரொம்ப டெக்னிக்கலாக, ரொம்ப சயின்டிஃபிக்காக, ரொம்ப நாலேஜோடு செய்கிற மாதிரி தெரியல. இது ஓப்பனாக 4 பேருக்கு ஒரே மாதிரி பிட்டிங் வந்திருக்குன்னு உடனே அது கார்ட்டலினுடைய இன்னும் ஆழமாக போய் கொல்யூஷன் என்று இருக்கின்ற பொழுது அதில் தார்மீக ரீசன் வந்துடும். கோர்ட்டுக்குள்ளே போகிற போது வெறும் 30 ரூபா 40 ரூபா 30 ரூபாய் 80 பைசாங்கிறது வராது. 30 ரூபாய் 80 பைசா 2 பேர் கொடுத்துருப்பது எதனால் அப்படின்ற கேள்வி வரும். சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். நான் 2-3 விஷயங்கள் சேர்த்து கொடுத்துருக்கேன். இல்லை சார் நம்ம கேள்வியும் கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு, பத்திரிகையாளர் சந்திப்பான்ற எல்லா துறைகளுக்குமே மின்னஞ்சல் வழியாகவும் அதுக்கான ஹார்ட் காப்பியும் அனுப்பியிருந்தோம். அதை தொடர்ந்து ஒருவேளை டிவிஎஸ்சியோ இல்லை துறை ரீதியான நடவடிக்கையோ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு ப்ரொசீஜர் என்னென்னா 17A 17B கேட்கணும். அதுக்கு என்ன அதிகபட்சம் 2 மாதங்கள். 2 மாதங்களில் நீங்கள் விசாரணை அனுமதி கேட்டு வாங்கி விசாரணையே 4-5 மாதங்களுக்குள்ளே முடித்திருக்கணும். அப்படி பார்த்துருந்தா 24 மே ஜூனுக்குள்ளே முடிஞ்சிருக்கணும். உண்மையாகவே இந்த ஆவணங்களை அவங்க படிச்சிருந்தாங்கன்னா, மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தாங்கன்னா, இங்கே துறைக்கு நம்ம வாங்குகிற சேலரிக்கு உருப்படியாக வேலை செய்யணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, அப்போல்லாம் லகானி ஐஏஎஸ் இங்கே தான் இருந்தார். இப்போ தான் அவர் ஒன்றிய அரசுடைய படிவுக்கு போயிருக்கிறார். அப்போது இந்த மக்களுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, விசாரிச்சிருந்தாங்கன்னா போன வருடம் மே ஜூனுக்குள்ளேயே இறுதிக்கு வந்திருக்கணும். இவங்க எடுக்கப்படவே இல்லை. நம்ம இதுக்கான கூடுதல் ஆதாரங்களை அனுப்புகிறோம், அப்பப்போ திரும்ப தொடர்பு கடிதங்கள் அனுப்புகிறோம், துறை ரீதியாக போய் அழுத்தம் கொடுக்குறோம். அதே போல் துறை ரீதியான கடிதங்களை திரும்பவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படுத்துகிறோம், திரும்ப டிவிஎஸ்சி கடிதங்களை நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்புகிறோம், திரும்ப ஆர்டிஐ போட்டு ஆதாரங்களை கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து விரட்டி கொண்டே இருக்கிறோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிவிஎஸ்சி சுத்தமாக வேலையே செய்யலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை பார்ப்பதற்காக துறைக்கு அனுப்பியிருக்கோம். நமக்கு என்ன கேள்வி, இதுக்கு என்ன ஆவணத்தை உண்மை தன்மை பார்க்க வேண்டியது, எங்கே கிடைக்காத டாக்குமெண்ட்டா? tntenders.gov. அதில் போனீங்கன்னா கவர்மெண்ட்டோட டிஎன்டெண்டர்ஸ் சைட்டு போனீங்கன்னா இருக்கிற விவரங்களை இங்கே டவுன்லோட் பண்ணலாம். நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கால்வாசி தரவுகள் அதிலே இருக்குது. எடுத்து நீங்கள் உட்காந்து பார்க்கணும். கோர்ட்டில் நினச்சாலே ஒரு மணி நேரம் ஓரமாக உட்காந்து பார்க்க முடியும். ஒரு டிவிஎஸ்சி எந்த அளவுக்கு பொறுப்பற்ற தன்மையோடு இருக்குன்றது வெளிப்படையாக தெரியுது. ஏற்கனவே நம்ம அவங்களுக்கு காப்பி தூள் அனுப்பணும். இவங்க எந்த அளவுக்கு ஆளும் அரசு டிவிஎஸ்சியை செயல்பட விடாமல் வச்சுருக்குன்றது ஒன்று. இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் கொடுக்க சொல்லி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 33 கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரும் போயிருச்சு. ஆனால் டிவிஎஸ்சி அதன் மீது எஃப்ஐஆரே போடலை கடந்த 1.5 வருஷமா. இது ஒரு பக்கம், இதையும் நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம் இப்போ சமீபத்தில். ராதாகிருஷ்ணன்ட்ட ஒரு கேள்வி, நீங்கள் முடிங்க. நான் அந்த இது தொடர்ந்து 2 வருடங்களாக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ கோர்ட்டில் நம்ம என்ன கேட்குறோம்னா 2 முக்கியமான விஷயங்கள் கேட்குறோம். ஒன்று, துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்குன்னா நீங்கள் விசாரித்து 6 மாதத்தில் முடிச்சிருக்கணும். இல்லை டிவிஎஸ்சி உள்ளார வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்கொயரி போட்டு ரிப்போர்ட்லாம் முடிக்கிறதுக்கு 6 மாதத்தில் முடிஞ்சிருக்கணும். 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்று எஃப்ஐஆர் போடுங்க, இல்லை கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க. ஏன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறோன்னா, ஆளக்கூடிய அரசு ஒருதலை பட்சமாக, ஏன்னா இன்னைய வரைக்கும் ஒரு என்கொயரி கூட ஸ்டார்ட் பண்ணலை, டிவிஎஸ்சிக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க, நீதி கொடுப்பீங்கன்னு ஒரு பெரிய சந்தேகம். அதனால் கோர்ட்டு மானிட்டர் பண்ணணும். 2வது, 30க்கும் மேற்பட்ட பிட்டர்கள் ஒரே ரேட்டு போட்டிருக்கிறதுனால பல்வேறு விதமான ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், அதற்கான ஆவணங்கள் பார்வையிட வேண்டியது இருக்குது, பகுப்பாய்வு செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது. அப்போ இது கோர்ட்டு மானிட்டரில் இன்டர்வென் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் முற்றிலும் இங்கே வயலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இந்த டெண்டர் அவார்டிங் டீமில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் பேசாமல் 30 நிறுவனங்களுக்கும் ஒரே ரேட்ல எப்படி நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க? இது டெண்டருக்கு விதிமுறைக்கு. எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் 250 கிலோவாட்ஸ் 2000 டிரான்ஸ்ஃபருக்கு 2021 மார்ச் ஆட்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்திருக்கிறது, செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்களை மாற்றாமல் 37 நிறுவனங்களுக்கும் 44 கோடியை பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி 41 நிறுவனங்கள்ல 37 நிறுவனங்கள் ஒரே ரேட். அதாவது இவங்க நெகோசியேட் பண்ணி பேசி முடிச்சுட்டு ஒரு டெட்லைன் கொடுத்து இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க அரைவ் பண்ணி கொடுத்துருங்க, அது யாரெல்லாம் ஓகேன்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ நீங்க அந்த கமிட்டி, டெண்டர் அவார்டிங் கமிட்டி இருக்காங்க இல்லையா, இவங்க கொல்லிவுட் ஆயிருக்காங்க. நமக்கு ஒரு சந்தேகம். அதனாலதான் நீங்க கோர்ட் மானிட்டர்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ரிசர்ச் பண்ணும், ஆராய்ச்சி பண்ணும், தண்டனை கொடுக்கணும் கேட்குறோம். சார் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இந்த டெண்டர் சிஸ்டத்தில் நம்ம சார் சொன்ன மாதிரி கார்பன் காப்பின்றது வந்து நம்ம பழைய மெத்தட். எப்படின்னா யாருக்கு ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதோ
அவங்க அந்த காப்பியை எடுத்து அதுலேருந்து ஒரு 5 ரூபா கம்மியாக 10 ரூபா கம்மியாக போட்டு டெண்டர் எடுத்துருவாங்க. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் என்ன வந்துச்சு அப்படின்னா, கார்ட்டல் சிண்டிகேட் ஃபார்மேஷன் சொல்கிறது எப்படின்னா, நம்மளுக்குள்ளே ஒரு தனியாக ஒரு ஏலம் விட்டுருவோம். ஓஹோ. இந்த பேனா 5 ரூபா மார்க்கெட்லனா நம்மளுக்குள்ளே பேசி 7 ரூபாய்க்கு இது நீ சப்ளை பண்ணணும். நான் அங்கே 9 ரூபா கோட் பண்ணிக்கிறேன். யார் கோட் பண்ணுறது? ஒருத்தர் கோட் பண்ணலாம், நீங்கள் மட்டும் கோட் பண்ணுங்க. ஆனா அவருக்கு இடையில கொஞ்சம் கொடுத்துருவாங்க. எல்லாரும் 7 ரூபா. அவர் தான் மொத்தமும் சப்ளை பண்ணார். 1 கோடியும் அவர் தான் சப்ளை பண்ணார். ஆனால் நம்மளுக்குள்ளே பிரித்து 5 கோடி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தோம், நீங்கள் அங்கே சப்ளை பண்ணிடுவீங்க. இது 2வது ஊழல் மெத்தட். இப்போ இருக்கிற ஊழல் மெத்தட் எதுக்காகனா, இந்த மாதிரி ஒரே ரேட்டு போடுதுன்னா ஜிஎஸ்டி சிஸ்டம் வந்த பிறகு இந்த மெத்தடை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க திமுக. எதுக்காகனா, இப்போ ஒரே ஆள் சப்ளை பண்ணி மற்றவங்களெலாம் அவருக்கு சப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அந்த கணக்கில் வராது. இந்த கோர் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் யார் யார் சப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து பர்ச்சேஸ்லேருந்து மொத்தமும் வந்துடும். அதனால என்னன்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றாங்க. தனித்தனியா சரி சமமாக தனித்தனியா கணக்கா போடுங்கப்பா. ஒருத்தர போட்டா சிக்கலாயிட்டு அங்க மோடி அண்ணாச்சி ஜிஎஸ்டி வச்சு அழுத்துறாரு. இது எல்லாம் போடுவாங்க. அதுக்காகத்தான் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துருதானே. ஆளுக்கு 500 டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை பண்ணுங்க அப்படின்னு பிரித்து கொடுத்துருது ஒரே ரேட்டு போட சொல்லி. இதுதான் இது நவீன விஞ்ஞான ஊழல். இதை வந்து இவங்க 6ஆம் தேதி கொடுத்த பிறகு அரசின் சார்பா மின்வாரியத்துறையின் சார்பா பதில் வந்துச்சு. என்னன்னு பதில் வந்துச்சுன்னா, இல்லை நாங்கள் போன மெத்தடு ஃபாலோ பண்ணோம், கடந்த ஆட்சியில் இருந்தது தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதையும் இவங்க வந்து ராதாகிருஷ்ணனும் ஜெயராமனும் அதையும் எடுத்து அவங்களும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடந்த ஆட்சி ஒப்பந்தத்தில் அனைத்து ஒப்பந்ததாரர்களும் ஒரே விலையை குறிப்பிடவில்லை. முக்கியமாக பல ஒப்பந்தங்களில் குறைந்த விலை சொன்ன ஒப்பந்ததாரர்கள் கூட்டு சதியில் இல்லாததை எங்களால் பார்க்க முடிந்தது ஜெயராம் சொல்றாரு. போன ஆட்சியும் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் 2021 23 வரைக்கும் நீங்கள் போட்ட திமுக அரசாங்கம் போட்ட அனைத்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்கள் ஒப்பந்தத்திலும் கிட்டத்தட்ட அனைத்து ஒப்பந்ததாரர்களுமே கூட்டு சதி செய்து அனைவரும் ஒரே விலையை L1 ஆக போட்டதை பார்க்க முடிந்தது. அழகா டிஸ்க்ளோஸ் கூட்டு சதி தெளிவாக அந்த ஆட்சியில் இருந்திருக்கலாம், 1-2 இருந்திருக்கலாம். ஆனா முக்காவாசி வந்து 90% வந்து தனித்தனி லோ பிட்டருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. தனித்தனி பிட்டருக்கு தான் ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா எதோ நடந்துக்கலாம். ஆனால் உங்களதில் வந்து மொத்தமே L1 இந்த மாதிரி தான் இருக்குது. யார் 26 பேர் போட்டால் 26 பேரும், 30 பேர் போட்டால் 30 பேரும். இந்த மாதிரி வந்து இதுதான் சமநீதி. சமநீதி அதுதான். வித்தவுட் என்னது டிஸ்பாரிட்டி அமங் த டிஸ்கிரிமினேஷன். டிஸ்பாரிட்டி சொல்லக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன். அதுதான் மொத்த பேருக்கும் கூட்டு கூட்டு சம்பாத்தியம் அப்படின்ற. ராதாகிருஷ்ணன் நீங்கள் சொல்ல வந்தீங்க. அதில் ஏற்கனவே சொன்னது போல தான் மின்சாரத்துறையில் தொடர்ந்து திமுக அரசனுடைய அலட்சிய போக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு ஏற்கனவே கடந்த 2 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான 2 லட்சம் கோடி அளவுக்கான மெட்ரிக் டன் நிலக்கரி நாங்கள் போய் ஆய்வு செஞ்சோன்னார். அதோட அறிக்கையை டேபிள் பண்ணவே இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள். அதற்கு பிறகு விலையேற்றம் வந்து நாங்கள் பண்ணவே இல்லைனாங்க. பட் விலையேற்றம் இருக்குது. இன்றைக்கி ஒரு சாதாரண பொட்டிக்கடை, தமிழ்நாட்டிலுடைய சாதாரண பொட்டிக்கடையில் மின்சார அழுத்தம் இருக்குன்னா, மின்சார கட்டணம் அழுத்தம் இருக்குன்னா அழுத்தம் இருக்குது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் மட்டுமே. ஆனால் இது இல்லாமல் மற்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் இருக்குது. நீங்கள் லாங் டேர்ம் பவர் பர்ச்சேசிங் எடுத்தது, இங்கருடைய பவர் பர்ச்சேஸில் ரேட் என்ன வேரியேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த கொள்முதல், உபகரண தளவாடங்கள் கொள்முதல் இருக்குது. நிலக்கரி நம்ம ஏற்கனவே கேட்டதில் 1500 கோடி ரூபா அளவுக்கான நிலக்கரியை கொண்டு வந்து கையாண்டதுக்கான இதை நம்ம வெளியிட்டதுக்கு பிறகு 300 கோடி ரூபா இடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது போன்ற பல்வேறு விதமான சிக்கல்கள் அங்கே இருக்கு. அதை ஏன் இந்த திமுக அரசு நாங்கள் கடனை குறைக்கிறோம், மக்களுக்கு சுமை கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க அந்த லீக்கேஜஸை ஏன், இது வந்து சின்ன லீக்கேஜா என்ன, பல லட்சம் கோடி ரூபா, இன்றைக்கி ஏறக்குறைய 2 லட்சம் கோடி மின்சாரத்துறை நஷ்டத்தில் இருக்கிறதுக்கு இவங்களது அலட்சிய போக்கும் இது போன்ற நிர்வாக குளறுபடிகளும் நம்ம ஒன்று மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய பிரச்சனைகள் இதில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சார் சொல்லுங்கள். நிறைய கருத்து. ஸோ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 45,800 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதை வாங்கும்பொழுது மார்க்கெட் ரேட் 7,89,000 ரூபாய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு. ஆனால் நான் மொத்தமாக இந்த மாதிரி கொள்முதல் பண்ணும்பொழுது 7,89,000 விட கம்மியாக 6 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு அப்படி தான் வாங்குவோம். ஏன்னா மொத்தமாக 45,000 வாங்குறேன். 45,000. எஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 7,89,000 விட
ஒரு 4.5 லட்சம் ரூபாய் அதிகப்படுத்தி 12,49,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறீங்க. இது என்ன விதமான லாஜிக்குன்னே புரியலை, என்ன விதமான லாஜிக்குன்னே புரியல. ரெண்டாவது, இந்த கேஸ் இப்போ அடுத்த இயரிங் எப்போ வரப்போகிறது என்ன தெரியாது. அடுத்த இயரிங் வந்ததுக்கப்புறம் டிவிஎஸ்சி ஆமாம் நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நோ, அந்த மாதிரி விடக்கூடாதுங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போகிறீங்க, என்ன டேட், என்னைக்குள்ளே ஃபைல் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீடிங்ஸ் போகிறது, இனிமே தான் இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மேபி another 2-3 years தெரியாது. கடைசியில் நாட்டு மக்களுக்கு என்ன தோணும், உடனே அடுத்த எலெக்ஷன் வரப்போகிறது, அடுத்த அரசாங்கம் மாறப்போகிறது. அதான் சொன்னீங்களே மகாதேவியில் அசோகம் பேசினது. ஆமாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த டிவிஎஸ்சி, அதாவது இந்த விஜிலன்ஸ் அண்டு ஆன்டி கரப்ஷன், இது அவங்க என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்காங்க. எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சுயாதீனமா இல்லை, கண்டிப்பாக இண்டிபெண்டா இல்லை. தட் இஸ் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இப்போ கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்டை யாருக்காகவும் மாற்ற மாட்டாங்க. நான் அசம்பிளி ஸ்டேட்டுனா ஸ்டேட்டுக்கு கொடுப்பேன், அசம்பிளியில் நீங்கள் அதை பண்ணியாகணும், சப்மிட் பண்ணியாகணும். பார்லிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பார்லிமெண்ட்டில் அவங்க காமிச்சாகணும். இதை வந்து எடிட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வேற இந்த டிவிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் மாற மாற புது அவங்க வந்தாச்சுனால் பழையதெல்லாம் தூசி தட்டி எடுக்கிறது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் மேனிபுலேஷன். எக்ஸாக்ட்லி. அது ஒன்றும் we can't do anything. ஸோ இதில் என்ன ஆகுது, நாட்டு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருதுங்க. இந்த டிவிஎஸ்சி அது இதுன்னு வரும்போது இல்லை, இவங்க கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி எதுவாக இருந்தாலுமே ஒரு இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியவில்லை அப்படின்னோ எந்த அளவுக்கு இது வரும்னு தெரியாது. நிறைவு கருத்தாக சொல்லணும்னா அது வந்து பிஎஸ் வீரப்பாவோட வசனம், அசோகன் இல்லை. அடுத்தது நாடும் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். அதில் இன்னொரு வசனமும் அவர் ஒன்று ரொம்ப ஃபேமஸ்ஸு, மணந்தால் மகாதேவி இல்லையல் மரணதேவின்றது அவர் பேசுறது தான். ஆமாம், எம்ஜிஆர் பேசுறது அல்ல, மக்கள் திலகம் பேசுவது அல்ல. இவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட்டை எண்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். ராதாகிருஷ்ணன் சொன்னதில் இது இத்தனை யூனிட்டை ஒரே டைத்தில் வாங்கியிருக்க வேண்டாம். ரவி சொன்னது போன்று 100 யூனிட் வாங்க வேண்டிய இடத்துல 1000 யூனிட் வாங்குற போது 1000 ரூபாய்க்கு பதிலாக 800 ரூபாய்க்கே கேட்டிருக்கலாம். இதை ப்ரொக்ரெசிவாக வச்சுருக்கலாம். என்ன ஒரு காரணம் அவங்க சொல்லலாம், இது அடுத்த வருஷம் இதே ரேட்டு கிடைக்காம போயிடலாம், விலை ஏறி போயிடலாம்னு சொல்லலாம். பட் அதுக்கு பதிலாக இந்த வருஷம் முடக்கிய பணம் என்பதை நான் உணரணும். சிஏஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்லிமெண்ட்டில் வச்சுருவாங்களே ஒழிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, தே cannot go to court directly. அது ஒன்று தான் சரி இத்தனைக்கும் இன்னமும் முடிவு வராமல் இருக்கக்கூடியதற்கு காரணம். அது வந்தால் சரியா இன்னும் சரியா இருக்கும். அது அவங்களுக்கு பவர் கிடையாது, அரசாங்கம் உடனே அதை எடுத்தால் தான் வரும். சொல்லப்போனால் அவங்க துறை வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, ஒரு துறை ரொம்ப மோசமான விளக்கம் கொடுத்தாங்க. நம்ம இதை வெளியிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே மின்சாரத்துறையிலேருந்து வெளியிடுறாங்க. நீங்கள் கம்பேர் பண்ணது அலுமினிய சுருளாக இருக்கலாம், அதாவது டெக்னிக்கலாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லப்போனால் நம்ம வெளியிட்டதை விட இன்ஜினியர் அசோசியேஷன் கொடுத்த ரேட் எங்கேன்னு தான் நம்ம கேட்குறோம். அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஜெம் போர்ட்டெல்லாம் ஆன்லைனில் இருக்குது, எல்லா மாநிலங்களும் அதிலே தானே வாங்குறாங்க. நீங்கள் மட்டும் எங்கே வித்தியாசமாக எங்கே வாங்க முடியும்? அப்போது இங்கே நிறைய காட்டல் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய துறை அதிகாரிகள், இது அமைச்சருக்கு ஈடுபாடு இருக்கா, அவர் சம்மந்தப்பட்டிருக்காரான்னு விசாரிக்கப்படணும். அதே போல் அந்த நிறுவனங்கள் இவங்கெல்லாம் ஏன் வந்து நீங்கள் என்ன விசாரிக்கவே இல்லைன்னு பெரிய கேள்வி. ஏன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி சிடிஆர் போட்டு நீங்கள் எடுத்தாலே என்னென்ன காசி அவர்கள் எங்கே உட்காந்து எவ்வளோ நாள் பேசினார், யாராட்ட பேசினார், என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாருன்னு உங்கள்கிட்ட தெரிய போகுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆவணங்கள் ஆன்லைன்லேயே இருக்குது. மூணாவது, இந்த நிறுவனங்கள் ஏற்கனவே அவங்க அந்த நிறுவனத்தோட டேர்ன் ஓவராக இருக்கட்டும், டெண்டர் கண்டிஷன் படி அவங்க கொண்டு வந்ததாக இருக்கட்டும். ஏன்னா இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அது தனி டெண்டர், அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்களே தவிர இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அது தனியாக டெண்டர் இருக்குது. இவங்க கொண்டு போய் எண்ட் பாயிண்டில் அது தனி டெலிவரி பண்ண போகிறது அல்ல. அப்போது இதுக்கு பின்னால் என்ன, சாதாரண திருவாரூரில் பாவப்பட்ட ஏழைகளான விவசாயிகள்கிட்ட 20 ரூபா 30 ரூபா வாங்குறான். அந்த சரக்கு நெல் வாங்கிட்டு போகிறதுக்கும் இதுக்கும் உதாரணத்துக்கு என்ன சார், ஒரு 300-400 கோடி ரூபா மிச்சப்படுத்து சார். பாவப்பட்ட ஏழைகள்கிட்ட போய் அந்த உன்னுடைய நெல்லை கொண்டு போறதுக்கு என்னமோ எவ்வளோ கிலோ டன்னுக்கு 40 ரூபா கேட்குறாங்க. இதெல்லாம் போய் இந்த இதில் ஒரு 400 கோடி ரூபா மிச்சமாக இருந்ததுன்னா இந்த ஆண்டு இது வரைக்கும் வந்து ஆர்டிஇயில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு அரசு அட்மிஷனே ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்? பணம் வரலன்றாங்க. அதுவும் 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா தான். இந்த பணத்தை நேரம் தமிழ்நாட்டு மக்கள் தனியாக இந்த ஆர்டிஇயில் சேர்ந்த மாணவர்களுக்கு கொடுத்துருக்கலாமா?
அது ஏன் வேலை செய்யல? இல்லை மருத்துவமனைகளை கட்டியிருக்கலாமா? எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு கட்டியிருக்கலாமா? deficiency. இன்னொரு பக்கம் விளிம்புநிலை மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்துருக்கலாமா? அப்போ இது போன்ற நல்ல விஷயங்களை செய்யணும். மக்களுக்கு இந்த பைசாவுக்கு உருப்படியாக நம்ம இருக்கணும். நாம மக்களோட பைசாவில் தான் சேலரி வாங்கணுன்ற எண்ணத்தோட அலுவலர்கள் வேலை செஞ்சாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி. அமைச்சர் இவங்க மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்யறதுக்கு தான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறாருன்னு ஒரு பெரிய கேள்வி. இப்போ எஸ் சிவசங்கர் வந்துட்டாரு, சரி. வந்து அவரும் இது வரைக்கும் இதை பற்றி பேசலை. ரைட் இப்போ மக்கள் இதை பார்க்கட்டும். சார், ஒரு ரத்ன சுருக்கமான கருத்து. இல்லை, ஏற்கனவே இன்னொரு வழக்கும் அமெரிக்காலேருந்து வந்துச்சு. ஆமா, அதானி மேலே. அது அப்படிதான் இருக்கு. அதில் என்ன, தமிழகம், ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா இதெல்லாம் 2200 கோடி ஆமா லஞ்சம் கொடுத்துருக்கிறார். அதில் நம்ம டான்ஜெட்கோவும் இருக்குது, தமிழ்நாட்டு மின்சார வாரியமும் இருக்குது. பொதுத்துறை ஊழியர் ஒருத்தர் அதானி ஃபார்ம்ஸை மீட் பண்ணதா அதிலே கோட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதானி தனி ஃப்ளைட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்தார், சித்திரஞ்சன் சாலை வழியாக போனார். அண்ணாச்சி இதெல்லாம் கூட பேசுனாங்க, நம்ம கேள்விப்பட்டோம். போண்டா வடை சாப்பிட்டாங்க. அப்போது இந்த அளவுக்கு வந்து எந்த துறை இருந்தாலும் அது என்னமோ தெரியல, செந்தில் பாலாஜி ஒரு தனித்துவமாக இயங்குறாரோ அப்படின்ற எல்லாத்துலேயுமே மனசாட்சியா மாறி இருக்காரு அவர் இல்லையா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை வந்து திமுகவோ ஸ்டாலின் அரசாங்கமோ ஏன் கண்டுக்காம இருக்கிறாங்க? ஒரு கரை படிந்த ஒரு சூழ்நிலை, அதை வெளியே வந்த பிறகும் அப்போ அந்த கரையை நீக்கணும், இல்லைன்னா அந்த துறையாவது மாற்றணும், அதையாவது ஏதாவது செய்யணும். அப்படியே எதுவுமே செய்யாம நாங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது, எங்களுக்கு அதிகார பலம் இருக்குது, பொருளாதார பலம் இருக்குது, எப்படி நாங்கள் நலத்திட்டங்கள் எதோ செய்கிறோம், ஆட்சியை பிடிச்சிருவோன்ற எண்ணத்திலே இருந்தாங்கன்னா மக்கள் தான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. சரி நேர்களே, நாங்கள் கதைத்தது கொஞ்சம் அது கொஞ்சம் நகைச்சுவாக இருக்கும், ஆனால் இதனுடைய ஆழமான வேதனைக்குரிய விவகாரம். திரு வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற மனசாட்சியை கூட இந்த அரசு கவலைப்படலை. ரொம்ப தெளிவாக அறப்போருடைய நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள், பொருளாதார நிபுணர் சிவசங்கர், நம்முடைய ரவிசங்கர் அவர்கள் வழக்கமாக நிதானமான போக்கில் வண்டியை எப்பொழுதும் செலுத்துகிற வெற்றி விடியல் சீனிவாசன் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்தேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.